இந்தியாவுக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் சுதந்திர வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இந்திய அரசின் முதிர்ச்சியடைந்த அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. ஏசியான் அமைப்புடன் 2009 மேற்கொள்ளப்பட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வர்த்தக சமநிலையை இந்தியாவுக்கு எதிராக மாற்றியமைத்தது. ஆனால் உலகளவில் வர்த்தகத்தில் ஏற்பட்டிருக்கும் பிளவுகளுக்கு நடுவில் தற்போது ஐக்கிய ராஜ்யத்துடன் ஏற்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தில் இந்திய அரசு தாராளமயமாக்கலையும் உள்நாட்டு நலன்களையும் சமநிலைப்படுத்த முயன்றுள்ளது. இதே போன்றதொரு மாற்றம் நியூசிலாந்துடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலும் காணப்பட்டது. நியூசிலாந்தின் மிகப்பெரிய ஏற்றுமதி பொருட்களில் ஒன்றாக பால் பொருட்கள் இருந்த போதிலும் இந்தியா தனது பால் உற்பத்தி துறையை பாதுகாப்பதில் வெற்றி பெற்றது. இந்தியாவுக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் ஏற்றுமதி போட்டித்திறனை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இதனால் வரக்கூடிய நன்மைகள் பல துறைகளிடையே ஒரே மாதிரியானதாக இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் உள்ளது. தவிர ஏற்கனவே செலவு தட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இது கூடுதலான போட்டி உருவாகும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை சந்தையை அணுகும் வாய்ப்பை நீண்டகால நோக்கில் பாதுகாப்பதற்கும் உலகளாவிய மதிப்பு சங்கிலிகளில் இந்தியாவை மேலும் ஒருங்கிணைப்பதற்குமான ஒரு முயற்சி. இந்த ஒப்பந்தத்தில் இருதரப்பு வர்த்தகத்தின் அனைத்து பொருட்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் 99% ஏற்றுமதி பொருட்களுக்கு வரியில்லாத அணுகுமுறையை வழங்குகிறது. இருப்பினும் சிறிய நிறுவனங்கள் இந்த நன்மைகளை பெறுவதற்கு தேவையான ஆவணங்களையும் இதற்கான விதிகளோடு ஒத்துச்செல்லும் திறன்களையும் பெற்றிருப்பதில்லை. இந்த ஒப்பந்தத்தில் வரியில்லாத பொருட்கள் குறித்த உடன்பாடுகள் இருந்தாலும் ஐக்கிய ராஜ்யத்தின் கடுமையான சுகாதாரம், தாவர சுகாதாரம், தொழில்நுட்பம், நிலைத்தன்மை சார்ந்த தரநிலைகளுக்கு இணங்கி செல்வது MSMEக்களுக்கு கடினமானதாக இருக்கலாம். இது வரிகளை விட பெரிய தடையாக மாறக்கூடும். உலக அளவில் இத்தகைய ஒப்பந்தங்கள் ஏற்றுமதியில் பன்முகத்தன்மையை முடுக்கிவிட்டுள்ளன, முதலீடுகளை ஈர்த்துள்ளன, தொழில்நுட்ப பரிமாற்றத்தை எளிதாக்கியுள்ளன. ஆனால் இவை அனைத்தும் வலுவான தொழில்துறை சூழலாலும் போட்டித்திறன் மிக்க நிறுவனங்களாலும் ஆதரிக்கப்படும் போது மட்டுமே சாத்தியமாகியுள்ளன. விழிப்புணர்வு குறைவாக இருப்பது, சிக்கலான நிர்வாகம், விதிகளுக்கு இணங்கி செல்ல கூடுதலாக செலவாவது போன்ற காரணங்களால் இந்தியா வரலாற்று ரீதியாக பல வர்த்தக ஒப்பந்தங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் விட்டிருக்கிறது. ஏசியான் உடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை 2017 சுமார் $10 பில்லியன் இருந்தது. 2023 இது கிட்டத்தட்ட $44 பில்லியன் உயர்ந்தது. ஒழுங்குமுறை நிர்வாகம், அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு, இரு தரப்புகளுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படும் போது அவற்றுக்கு தீர்வளிக்கும் அமைப்பு ஆகியவற்றை இந்தியா வலுப்படுத்தாவிட்டால் ஐக்கிய ராஜ்யத்துடனான ஒப்பந்தத்தின் நன்மைகளும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கக்கூடும். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதியில் ஐக்கிய ராஜ்யத்தின் பங்கு சுமார் 3% தான். இறக்குமதியை பொறுத்தவரை சுமார் 1% மட்டுமே அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகிறது. என்றாலும் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு உயர்ந்த வருவாய் கொண்ட ஒரு சந்தைக்கான அணுகும் வாய்ப்பை அதிகரித்துள்ளது. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இந்தியா இறக்குமதி செய்வதை விட கூடுதலாக ஏற்றுமதி செய்கிறது. இதனால் வர்த்தக ரீதியான உபரி இந்தியாவுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் கூடுதல் மனித உழைப்பு தேவைப்படும் பொருட்கள், விலையை சற்று குறைத்தாலும் லாபமில்லாத பொருட்கள் ஆகியவற்றையே இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இந்நிலையில் ஆடம்பர வாகனங்கள் போன்ற சற்றும் விலை குறைக்க முடியாத பொருட்களின் இறக்குமதி ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து அதிகரித்தால் இந்தியாவுக்கு சாதகமான தற்போதைய நிலை மாறக்கூடும். இரட்டை பங்களிப்பு உடன்படிக்கை இந்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவை நிறுவனங்களுக்கு பயனளிக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் இதன் நன்மைகள் மிதமானதாகவே இருக்கலாம். இந்த ஒப்பந்தம் அமலாக்கப்படுவதற்கு முன்பு ஐக்கிய ராஜ்யத்தின் உள்நாட்டு எக்குத்துறையை பாதுகாப்பதற்காக சில கட்டுப்பாடுகளை விதித்தது. வரி விதிப்பு அல்லாத நடவடிக்கைகள் கூட எப்படி சந்தையில் வர்த்தகம் மேற்கொள்வதை குறைக்கலாம் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. காலநிலை மாற்றம் தொடர்பான வர்த்தக விதிமுறைகள் மிகவும் கடுமையானதாக மாறுவதால் இந்தியாவில் உற்பத்தியின் போது கார்பனை அதிகம் வெளியிடும் பொருட்களின் ஏற்றுமதிகள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இறுதியில் இந்த ஒப்பந்தத்தின் வெற்றி என்பது சந்தையை அணுகும் வாய்ப்பை எப்படி அந்த சந்தையில் நமக்கான பங்காக மாற்றுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது.